ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு அளவெடுக்கும்போது நீள அகலம் அளவெடுப்போம். இப்போ நீளம் வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் உள்ள நீளத்தை எடுத்துடுறோம். அகலம் வந்து எந்த மெஷர்மெண்ட் எடுப்போம்? நம்ம உடம்புல எந்த பகுதி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இடுப்பு பகுதி அதிகமாக இருக்கா இல்லை செஸ்ட் பகுதி அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ பெரும்பாலான பேருக்கு நமக்கு வந்து என்ன ஆகும்னா செஸ்ட்டோட அளவு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த செஸ்ட்டோட அளவு தான் வச்சு நம்ம ப்ளவுஸோட அகலத்தையே மார்க் பண்ணணும். ஏன்னா செஸ்ட்டோட அகலம் தான் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செஸ்ட்டோட அகலத்தை தான் ப்ளவுஸோட அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கலாம்? இப்போ அளவு ப்ளவுஸில் அக்கல் பகுதியில் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்துலேருந்து கழுத்து வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு தையல் அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ விட்டுக்கிட்டோம்னாக்கா இதுதான் நம்ம ப்ளவுஸோடைய அகலம். இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் ஒரு டவுட் வரும், இடுப்போட அளவு அதிகமாகிடாதா அப்படின்னா. நம்ம பேக்கில் வந்து 2 டாட் பிடிப்போம்ல, அப்போ வந்து அந்த இடுப்போட அளவு சரியாயிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.